ஹலோ நண்பர்களே, சத்தியமூர்த்தி ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் கொடைக்கானல். இப்போ தான் சாய் ஸ்ருதி பகவான் பாபா மந்திர் போயிட்டு அங்கே தர்ஷனெலாம் முடிச்சுட்டு அப்புறம் நல்ல சூப்பர் அன்னதானம் என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போது நாங்கள் இருக்கிறது கொடைக்கானல் லேக். அதை சுற்றி ஒரு வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ இப்போது கொடைக்கானல் லேக் சுற்றி ஒரு பெரிய வாக். வெதர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. க்ளவுடி, நாட் டூ சில்லி அண்டு பியூட்டிஃபுல்லாக. அந்த லேக்லேருந்து இந்த காற்று வந்து ஏற்கனவே குளிர்ச்சியாக இருக்குது. அது லேக்கில் இருக்கிற தண்ணியில் நனைஞ்சு இன்னும் கொஞ்சம் சில்லுன்னு சூப்பராக வந்துட்டுருக்குங்க. இங்கே புட்டா விற்கிறது, பஜ்ஜி விற்கிது போல இருக்குது, மிளகா பஜ்ஜி. அது அடுத்த ரவுண்டில் சாப்பிட்லான்னு நான் சொல்கிறேன் நான் மனைவி கிட்ட. இந்த லேக்கில் நேற்றுக்கு போட்டிங்லாம் போனோம், இன்றைக்கி ஒன்றும் போட்டே காணாதுன்னு தெரில. எல்லோரும் சண்டேங்கிறதுனால வேறு இடத்துக்குலாம் போயிட்டாங்க போல இருக்குது. ஒருவேளை 3-4 மணிக்கு மேலே போட்டிங் வருவாங்களோ என்னமோ. சூப்பர் செட்டிங் செரீன். இந்த மரம் அழகாக, நம்மளாம் எப்பயாவது வந்து இந்த லேக் அனுபவிப்போம். இந்த மரம் வந்து இந்த லேக்கை ஆல் த டைம் அனுபவிக்குது. அதனோட கிளை ஒன்று குனிஞ்சு இந்த லேக்கை தொட்டுட்ருக்கு பாருங்க. இந்த மரத்தோட கிளை. இதுக்கு சம்மர், வின்டர், வெக்கேஷன்லாம் கிடையாது. எல்லா டைம்லையும் லேக் அனுபவிச்சுட்ருக்கோம். எல்லோரும் சைக்கிள்லாம் ஓட்டுறாங்க லேக்கை சுற்றி. நேற்று நாங்கள் சைக்கிளுக்கு பதிலாக போட்டில் ஏறி பெடல் பண்ணி லேக் 1 ஹவருக்கு என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருக்குது. இந்த ஃபென்சிங் போட்டிருக்கிறதுலாம் உட்டன் ஃபென்சிங் நல்லா இருக்கு. இது குளத்தில் அரசியல் நினைக்கூடாது. இது அல்லியா தாமரையான்னு தெரியாது. இது வரைக்கும் ஒரு பூவும் காணும் இதில் இது வரைக்கும். ஆனால் மலர்ந்தே தீரும், என்னைக்கா ஒரு நாள் மலர்ந்தே தீரும். இப்போ நாங்கள் கடந்து வந்த பாதை இந்த வளைவில் இருக்குது. சுற்றி மரங்கள்லாம் இருக்குது. இது ஒரு பியூட்டிஃபுல். இந்த லேக்கு அண்ட் லேக்கை சுற்றி இந்த மாதிரி நடப்பாதை போட்டிருக்கிறது ஒரு பியூட்டிஃபுல் இதுவாக இருக்குது. இங்கே லேக்குக்குள்ளே ஒரு வீடு இருக்குது. மேபி இது ஏதாவது ஆஃபீஸாக இருக்கலாம், என்னன்னு தெரில. பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கட்டியிருப்பான்னு நினைக்கிறாங்க. கட்டிட்டு லேக்கில் ஃபிஷிங் பண்ணுறது அது மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பானோ என்னமோ. பாருங்க, அசுத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே துப்பாக்கி சுடுற இடம் இருக்குது. பலூன் சுடலாம் துப்பாக்கியால். அஜித் வந்தால் எல்லா பலூனையும் வெட்டி அடிச்சிடலான்னு நினைக்கிறேன் ஒரே துப்பாக்கியால். அதுக்கு அஜித் வரணும். பலூன் வெடிக்கிற இடம் இருக்குது. இங்கே அசுத்தம் யாரும் பண்ணக்கூடாதுன்னு பப்ளிக் டாய்லெட் இருக்கு கொடைக்கானல். சுத்தமாக இருக்கு பாருங்க. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் அலோடு கிடையாதுங்க. தண்ணி பாட்டில் இங்கே வாங்கிக்கலாம் சொல்லி வந்துட்டேன் நான் பாட்டுக்கு. வந்தால் 5 லிட்டர் பாட்டில்ஸ் மட்டும் தான் விற்கிறாங்களாம். 5 லிட்டர் தண்ணி பாட்டில் வாங்கின்னு எவ்வளோ தூரம் சுமந்துன்னு போகிறது இல்லையா? 90 ரூபா 5 லிட்டர் பாட்டில். நம்ம கையில் வாட்டர் பேக் எடுத்து வந்துட்டா பெட்டர், வாட்டர் பாட்டில். ஸோ 5 லிட்டரையும் ஆளுக்கு 1 லிட்டர் அப்படின்னு சொல்லி பாட்டிலில் போட்டு வச்சு எடுத்துகிட்டு போகலாம். 1 லிட்டர் 2 லிட்டர் பாட்டில்ஸே கிடையாது தண்ணி. ஒன்லி 5 லிட்டர் பாட்டில்ஸ். யாருக்காவது தண்டனை கொடுக்கணும் சொல்லலாம். 5 லிட்டர் வாட்டர் பாட்டில் 2 வாங்கி அவன் கையில் கொடுத்து கொடைக்கானல் லேக்கை சுற்றி 2 ரவுண்டு வான்னு சொல்லலாம். அந்த பாட்டில் எடுத்துட்டு இவங்க அருணா மேடம் நடந்துட்டு இருக்காங்க. இப்போ அது நடப்பாங்க. நடக்கிறதுக்கு இன்னொன்று வாயில தண்ணி வச்சுட்டு மூக்கால மட்டும் மூச்சு விட்டுன்னு நடக்கணுன்றது ஒரு எக்ஸசைஸ் இருக்கு.
தெரியுமா உனக்கு அது? செம்மையா இருக்கு பாரு இங்கேருந்து. இல்லை செம்ம வியூ இது. மேகம் வருகுது பாருங்க பாரு. அல்லி அலியா தாமரை இல்லை, அல்லியில தான் நினைக்கிறேன். இல்லை தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்வாங்க. தமிழ் தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் வந்தாங்கன்னா. இல்லை மேடம் இது அல்லி, அல்லி மலர்ந்தே தீரும் அப்படின்னு. இல்லை சூப்பராக இருக்கு இது. இந்த ஃபென்சிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குல்ல. உட்டன் ஃபென்சிங் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, வெரி பியூட்டிஃபுல். இதோ அங்கே அங்கே இருக்கு பாரு, அங்கே தான் சாய் மந்திரில் நடந்து வந்தோம் நம்ம. அங்கே இருக்கு சாய் மந்திர், அது பியூட்டிஃபுல் தர்ஷன். என்ன வெதர் பாரு, அமேசிங் வெதர். So you are also doing a walk, huh? Sai Ram. Akshay has gone very far. இந்த மரம்லாம் டெய்லியும் என்ஜாய் பண்ணியிருக்கோம் பாரு ஏரியா. இல்லை நாம் எப்பயாவது வருவோம், இது சம்மர் வின்டர் எல்லா டயத்துலையும் லேக் என்ஜாய் பண்ணிருக்கோம். எவ்வளோ பெரிய லேக்கு. மரம் மலை இருக்கு இல்லையா, அது மேல வந்து வரிசையா மரங்கள் தான் இருக்கும். நம்ம போர்ச்சியே பார்க்கலாம் அந்த ரோட்ல. அந்த மரம் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நான் என்ன நினைச்சேன், இந்த இங்க கொடைக்கானல் மலையில வந்து தவம் புரிஞ்ச அந்த சாதுக்கள் சேஜஸ் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி தோணிச்சு எனக்கு. அவங்க எல்லாம் அப்படியே மரமா அங்கேயே இருந்துட்டாங்க அப்படின்னு. அவ்வளவு மரம் வரிசையா இருக்கும், பார்த்தாலே அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலா கனெக்ட் ஆக முடியும். இல்ல அது அந்த அப்பப்போ இந்த யூக்கலிப்டஸ் வாசனை வேற வருது இல்ல, சில இடத்துக்கிட்ட அப்படி போகும்போது செம்ம சூப்பரா இருக்கு. இங்க பாரு, இங்க ஒரு வீடு பாரு, இது ஏரி கரையிலேயே. இது ஹோட்டலா? இது உங்களுக்கு ஏரி வியூ, இதான் ஏரியல் வியூன்னு சொல்லுவாங்களோ. கவர்மெண்ட் செல்லிங்கோட தான். இல்லை இல்லை வெளில போர்டே காணுமே. ஆமா அதோ ஒரு டக்கு இருக்குங்க, டக்குன்னு பிடிச்சிய ஐ நேத்து இருந்து அதே டக்கு தான் அது. இல்ல டக்கு டக்கு வாத்து 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 சின்ன வாத்து, சின்ன வாத்து இல்லப்பா, குட்டி வாத்து பாருங்க. சின்ன வாத்து அழகா ஸ்விம் பண்றது இல்ல. அது காலு உள்ளுக்குள்ள துடு போட்டு இருக்கும், காலுக்குள்ள துடுப்பு இருக்கும். அது காலு அழகா இருக்கு. எவ்வளவு ஃபாஸ்டா போறது பாருங்க தண்ணி கிச்சின. ஆனா தண்ணியே ஜில்லுன்னு இருக்கும்ல. ஆமா தண்ணியும் ஜில்லுன்னு இருக்கும். அதுக்கு போட்டிங்க்கு காசே கொடுக்கணும். அட மழை தூர ஆரம்பிக்கிறது இப்ப லேசா. மழை லேசா தூர்றது. இது என்ன வீடுப்பா இது? யார் வீடு இது? குதிரைசாணி. இத ஒரு போட்டோ எடுக்கிறியா? நல்லா இருக்குது, ரெட் கலர்ல இருக்கு பாரு. நான் எடுக்க முடியாது, நான் லைவ் வீடியோ போட்டிருக்கேன்ல. சூப்பரா இருக்குல்ல உங்களுக்கு எல்லாம் லேக் வியூ, பிரமாதமான லேக் வியூ. இங்க ஒரு உடன் லாக் கிடக்கு பா, என்ன மாதிரி அட்மாஸ்பியர்.
இப்பதான் சொல்றேன் அப்படியே பார்த்தேன்